வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ். பெங்களூர் தான் போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீனியர்ஸ் ஆல்ரெடி போயிருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி நானும் எங்கள் சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டேன். நல்லாயிருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பஸ் ஸ்டாண்ட் நேம் தான் அவங்க சொன்னாங்க. அங்கே தான் பஸ் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் மாறி போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கேபில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்ன ஊர்லாம் ஒரு ஊர் பேர் புதுசாக கேட்டோன்னா மறந்துடும்ல, அந்த மாதிரி அவங்க சொன்ன ஊர் பேருமே லைட்டாக மறந்துடுச்சு. அப்புறம் என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட எனக்கு தூக்கமே வரல. எப்படி நம்ம போய் அங்கே சேர போகிறோம், ரீச் ஆக போகிறோன்னு. அப்புறம் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு கிளம்பியாச்சு. 6 மணிக்கு எங்கள் வீட்டில் கிளம்பினேன். நான் இங்கே நான் தங்குற இடத்துக்கு சேர்கிறதுக்கே 6 மணி ஆகிடுச்சு. 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போது 6 மணிக்கு கிளம்பி ஒரு 9 மணிக்கு சேலம் எங்கள் அப்பா என்னை பஸ் ஏற்றி விட்டாங்க. சேலம்ல எங்கள் அப்பா பஸ் ஏற்றி விட்டு போனதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பயமாக இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே யாராவது நம்மளை ரிசீவ் பண்ண இருக்காங்கன்னா ஒரு தைரியமாக போவோம். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. யாருமே நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளா தான் தேடி கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்ததும் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கியாச்சு. எங்கள் ஊருக்கு போனால் நம்ம தூங்கிடுவோம்ல, இந்த மாதிரி தூங்கியாச்சு. தூங்கினதுக்கப்புறம் இறங்க போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபோனில் பேசுகிறாங்க தமிழில். அந்த பஸ்ஸில் நான் ஒரு 6 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அந்த 5 ஹவர்ஸ் ஃபுல்லாகவே எல்லாருமே பேசினது கன்னடா அல்லது வேறு ஏதாவது ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க ஃபோனில் தமிழில் பேசினாங்க. யார் அது தமிழில் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.